இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான இன்ஸ்மார்ட் ஆப்ல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் பின்னை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்ணி நியூ பின் செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான இன்ஸ்மார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு சைட்ல 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்க செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் பின் அண்ட் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதுல சேஞ்ச் டிரான்சாக்ஷன் பின் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஓல்டு டிரான்சாக்ஷன் பின் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஓல்டு பின்னை என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூ பின் என்டர் பண்ணி அதுக்கப்புறம் ரீ என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டு நீங்க பின் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஓல்டு பின் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு மெத்தட்ல நீங்க டிரான்சாக்ஷன் பின்னை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓல்டு பின் உங்களுக்கு தெரில அப்படின்னா அப்படியே நீங்க பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்காட் டிரான்சாக்ஷன் பின் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு இதில் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் இதில் நீங்கள் என்டர் பண்ணுறது மூலியமாக டிரான்சாக்ஷன் பின்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெட் பண்ணிட்டு நியூ பின் செட் பண்ணிக்க முடியும். டெபிட் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரு, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டேட்டு, அதுக்கப்புறம் டெபிட் கார்டு பின் இதெல்லாமே கேட்டிருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது என்ன அப்படின்றதுமே நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஹோம் பிரான்ச்சை விசிட் பண்ணி இந்த மாதிரி நான் நெட் பேங்கிங் ஆப்பில் அந்த டிரான்சாக்ஷன் பின் மறந்துட்டேன், அதற்கு நீங்கள் க்ரீன் பின் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பின் நம்பர் கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிரான்சாக்ஷன் பின்னை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம பேங்க்ல விசிட் பண்ணி அவங்க மூலியமாக கோடை வாங்கி நம்ம பண்ணணும். அப்படி இருக்கும் இந்த ஒரு ப்ராசஸ். இதுவே டெபிட் கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா டெபிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இதில் கேட்டிருக்கிறதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு கீழே கண்டினியூ கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பின் செட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நியூ பின் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணணும். 6 டிஜிட் பார்த்தீங்கன்னா இருக்கணும். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர்ஸ் மட்டும்தான் இதில் செட் பண்ணணும். அதில் வேற எந்த ஒரு கேரக்டர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா விடக்கூடாது. அண்ட் லாஸ்ட் டைம் நீங்கள் என்ன பின் வச்சுருந்தீங்களோ அதே பின்னி நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ அதனால் இந்த நோட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஒன் டைம் ரீட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னை செட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டு கீழே கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பின் செட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி இன்ஸ்மார்ட் ஆப்பில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் பின்னை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்ணி நியூ பின் செட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.